டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. அதாவது ஒரு புக்கை அதோட கவரை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோவை நம்ம கிளிக் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்றது அந்த வீடியோவோட தம்ப்நெயிலை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். நம்ம வீடியோவோட மொத்த ஸ்டோரியையும் வியூவர்ஸ்க்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் இந்த தம்ப்நெயில் தான். ஒரு பெஸ்ட்டான தம்ப்நெயிலை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோட கான்செப்ட் கிடையாது. நீங்கள் க்ரியேட் பண்ணுற பெஸ்ட்டு தம்ப்நெயிலை குவாலிட்டி வைஸ் இன்னும் எப்படி பெஸ்ட்டாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பிக் யூடியூபர்ஸோட தம்ப்நெயிலை பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸோட அட்ராக்டிவாக அதோட ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தம்ப்நெயிலையும் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் இப்போ ரீசெண்டாக க்ரியேட் பண்ண எல்லா தம்ப்நெயில்ஸ்க்குமே இந்த சீக்ரெட்டை அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணிவிட்டு எல்லா தம்ப்நெயிலையுமே பாருங்கள். நான் இந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணி சில தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த தம்ப்நெயில் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் ஒரு ஃப்ரெஷ் லுக்லேயும் இருக்கும். இது மாதிரி ஒரு நார்மல் தம்ப்நெயில் ஹை குவாலிட்டி தம்ப்நெயிலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சீக்ரெட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னா Adobe Lightroom. இந்த ஆப்பை நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்டர் ஆகும்போது மட்டும் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் நார்மலாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். நாம் இப்போ இந்த Adobe Lightroom அப்படின்ற இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம கிரியேட் செஞ்சு வச்சுருக்க தம்ப்நெயிலை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஆப்பில் வேணாலும் இந்த தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறமா அந்த சேவ் பண்ண அந்த ஃபைனல் தம்ப்நெயில் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த Adobe Lightroom ஆப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் லைட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் ஒன்று எக்ஸ்போஷர். இதை நம்ம கிளிக் பண்ணி அப்படியே இதோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இமேஜோட பிரைட்னஸ் வந்து அதிகமாகும். நான் இப்போ பிரைட்னஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இதோட பிரைட்னஸ் கம்மியாயிடும். ஸோ இந்த எக்ஸ்போஷரை நான் அப்படியே விட்டுறேன். இதை வந்து நான் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணலை. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன். இந்த கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம இமேஜோட கலரோட அந்த கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாகும். இது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கை நம்ம கொடுக்கும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஹைலைட் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த ஷேடோ அப்படின்ற ஆப்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒயிட் அப்படின்ற ஆப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இமேஜில் ஒயிட் ஷேடோ வந்து அதிகமாகும். ஸோ இது வேணும் அப்படின்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிளாக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளாக் ஷேடோ வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது பக்கத்தில் இருக்கிற இந்த எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எஃபெக்ட் ஆப்ஷன்லேயும் ஃபர்தராக சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிற இந்த டெக்ஸ்சரை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இமேஜில் மைனூட்டாக இருக்கிற இந்த பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு விசிபிளாக தெரியும், நல்லா பார்க்குறதுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஜூம் பண்ணாலும் அந்த இமேஜோட கிளாரிட்டி அக்யூரேட்டாக அப்படியே இருக்கும். இப்போ அடுத்ததாக இருக்கிற இந்த கிளாரிட்டி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம இமேஜோட கிளாரிட்டி இன்னுமே அதிகமாகும். அடுத்து இந்த டிஹெஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதையும் வந்து நல்லா நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது நம்ம இமேஜோட குவாலிட்டி நம்ம எந்த அளவுக்கு ஜூம் பண்ணாலுமே அக்யூரேட்டாக அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த டீட்டெயில் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஷார்ப்பனிங் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இமேஜில் இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய தம்ப்நெயிலுக்கான எடிட்டிங் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன். இப்போ இந்த தம்ப்நெயில் இமேஜ் மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எடிட்டிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தம்ப்நெயில் எப்படி இருந்துச்சு, அதாவது பிஃபோராக எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் இதுலேருந்து நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம கரண்ட்டாக எடிட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம தம்ப்நெயில் எந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம கிளியராக பார்க்க முடியும். எல்லா தம்ப்நெயில்ஸ்க்குமே இந்த 3 ஆப்ஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லைட், எக்ஸ்போஷர், அதுக்கப்புறம் டீட்டெயில். இதில் இருக்கிற இந்த ஆப்ஷனை எடிட் செஞ்சிட்டோம் அப்படின்னாலே போதும். இதில் வந்து இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியோ அல்லது டெக்ரீஸ் பண்ணியோ பாருங்கள். உங்கள் தம்ப்நெயில் இமேஜ்க்கு எந்த மாதிரியான அப்பியரன்ஸ் சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் ஃபைனலாக சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண நம்மளோட தம்ப்நெயிலை சேவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற இந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த சேவ் ஆர் காப்பி டு டிவைஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எடிட் பண்ண இந்த ஹை குவாலிட்டி தம்ப்நெயில் இமேஜ் நம்மளோட மொபைல் கேலரியில் சேவ் ஆகிடும்.
இப்போ இந்த இமேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதை எந்த அளவுக்கு ஜூம் பண்ணாலும் இதில் இருக்கிற பிக்சல் பிரேக் ஆகாது. இது மாதிரி நம்ம தம்ப்நெயில் ஹை குவாலிட்டியாக இருக்கிறதுனால நம்ம தம்ப்நெயில் மொபைல் டிவைஸில் வியூ ஆகும்போதும் கிளியராக இருக்கும். அதே மாதிரி பிசியில் வியூ ஆகும்போதும் இதில் இருக்கிற பிக்சல் பிரேக் ஆகாமல் கிளியராக ஹை குவாலிட்டியோட நம்ம தம்ப்நெயில் நம்ம வியூவர்ஸ்க்கு டிஸ்பிளே ஆகும். இந்த தம்ப்நெயில் சீக்ரெட்டை உங்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட சஜஷனை இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி.